ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி மைசூர் பாக் வீட்டிலையே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சிடலாம், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் நமக்கு கிடைக்கும். இப்போ இதுக்கு கடலை மாவு ஒரு 1.5 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க. இந்த நெய்யை டைரெக்டாக நம்ம சேர்க்கக்கூடாது, ஸோ அதனால் உருக்கி எடுத்துக்கலாம். அடுப்பில் ஒரு வானல் வச்சுட்டு இந்த நெய்யை ஃபஸ்ட்டு உருக்கிக்கலாம். இது நல்லா உருகுனதும் இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ அதே வானலில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடலை மாவையும் நல்லா செவர்ற அளவுக்கு வறுத்துக்கலாம். அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும், ஃபுல்லில் வச்சிடக்கூடாது. சிம்மிலேயே வச்சு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போ இந்த கடலை மாவை ஒரு சல்லடையில் சேர்த்து நல்லா நைஸாக சலிச்சு எடுத்துக்கலாம். இதில் மாவில் வந்து கட்டி கட்டியாக திப்பி வரும், ஸோ அதனால் நல்லா சலிச்சு எடுத்துடுங்க. பாருங்கள், இது போல் திப்பி நிறைய இருக்கும், அதனால் சலிச்சு எடுத்துட்டா எல்லா திப்பியும் வந்துடும். இப்போ பாருங்கள், மாவு நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். இப்போ இதுக்கு ஜீரா பாவு ரெடி பண்ணிக்கலாம். நான் 1.5 கப் மாவுக்கு ஒரு 1.5 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஸ்வீட் இன்னும் ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் ஒரு 1.25 கப் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதையும் இப்போ நம்ம சுகர் கூடயே சேர்த்துக்கலாம். இதை இப்போ ஒரு பாகு மாதிரி காய்ச்சி எடுத்துக்கணும். ஒரு கம்பி பதம் வர்ற அளவுக்கு பாகாக நம்ம காய்ச்சி எடுத்துக்கணும். இதுக்குள்ளே மாவை நம்ம இப்போது கரைச்சி வச்சுக்கலாம். நான் வறுத்து சலிச்சு வச்சுருக்கிற கடலை மாவையும் அது கூட நான் உருக்கி வச்சுருக்கிற நெய்யையும் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. கட்டி திப்பி எதுவும் இல்லாமல் இந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கணும். மைசூர் பாக்கு ஊற்றி வைக்கிறதுக்காக நான் ட்ரேவையும் ரெடி பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக நெய் தடவி ட்ரேவை ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், சர்க்கரை பாகு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நம்மளுக்கு ஒரு கம்பி பதம் சர்க்கரை பாகில் கிடச்சிருச்சு. இப்போ நான் கலந்து வச்சுருக்கிற கடலை மாவை இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். கடலை மாவு சேர்க்குறப்போ கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா கட்டி விழுந்துடும். பாருங்கள், இது போல் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். எந்தளவுக்கு நல்லா சில்கியாக இருக்குது பாருங்கள். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். மாவு நல்லா வெந்து வரணும்.
மறுபடியும் நான் நெய் சேர்த்துக்கிறேன். ஒன்றரை கப் மாவுக்கு 1.25 கப் அளவுக்கு நெய் தேவைப்படும். இப்போ கரெக்டான பதம் நமக்கு வந்துடுச்சு. இதை இப்போ நம்ம ட்ரேயில் ஊற்றிடலாம். பாருங்கள், நல்லா சில்கியாக ஸ்மூத்தாக வந்துருச்சு. இதை அப்படியே கொஞ்ச நேரம் ஆற வச்சுருங்க. நான் மேலே லைட்டாக கீ தடவி ஆற வைக்கிறேன். கொஞ்சம் ஆறுனதும் இது மாதிரி உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ கட் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், மைசூர் பாக் நமக்கு இப்போது ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இது போல் மைசூர் பாக் ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது போல் குக்கிங் வீடியோ டெய்லியுமே நம்ம சேனலில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.